தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், சவால்களை காட்டிலும், எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள் வாழ்கிற தேவன் பெரியவர். நாம் எதிர்கொள்ளுகிற எல்லா சூழ்நிலைகள், சவால்களை காட்டிலும் அவர் பெரியவர். அவருக்கு முன்பாக எதுவும் நிற்பது இல்லை. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறார். இந்த உணர்வும் இந்த விசுவாசமும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. நம் வாழ்க்கையில் சந்திக்கிற பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், மேற்கொள்ள வேண்டும் என்றால், சவால்களை மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவராய் பெரியவராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேறுபட்ட அதிகாரத்தை உடைய தேவன் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் கடந்து போகிற பாதையிலே அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நமக்காக காரியங்களை அவர் நடப்பிக்கிறார். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு நாம் தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக நாம் அறிந்த அந்த வேத பகுதியை நான் தியானித்து கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான வேத பகுதி. தாவீது கோலியாத்திற்கு முன்பாக அவன் நிற்கிற அந்த காரியம், ஏலா பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடக்கிற அந்த சூழ்நிலையிலே கோலியாத் என்ற தனி ஒரு மனிதன், மிகவும் உயரமான மனிதன், அவனுக்கு முன்பாக தாவீது நிற்கிறான். ஏன் தாவீது அந்த இடத்துல நிற்க வேண்டும்? ஏன் தாவீது அந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் என்ன? இஸ்ரவேலிலே மிகவும் உயரமான மனிதனாய் சவுல் குறிப்பிடப்படுகிறான். குறிப்பாக அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த காலகட்டத்திலே அவனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் எல்லாரை விட சௌந்தரியமானவனும், குறிப்பாக அவன் தோளுக்கு கீழே எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேலிலே உயரமான மனிதன் சவுல். அவன் யுத்த வீரன், பல யுத்தங்களை பார்த்தவன், யுத்தங்களிலே வெற்றி அடைந்தவன். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் இராணுவத்திலே அநேக வல்லமை படைத்தவர்கள். தாவீதின் குடும்பத்திலேயே தாவீது மிகவும் வல்லமை படைத்தவன் என்று சொல்ல முடியாது. அவன் இளையவனாய் இருந்தான், போரை கண்டதில்லை. ஆனால் அவன் அந்த யுத்த களத்திலே கோலியாத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று யோசிக்கும் பொழுது, தேவன் அதை திட்டம் செய்தார். குறிப்பாக அங்கே கோலியாத்தை எதிர்ப்பதற்கு சவுல் தான் சென்றிருக்க வேண்டும். அவன் ராஜா மாத்திரமல்ல, அவன் மிகவும் வலிமை உள்ளவனாய் காணப்பட்டான், அனுபவம் மிக்கவனாய் காணப்பட்டான். சவுல் தான் முன்பாக நின்று அந்த காரியத்தை எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சவுலால் முடியவில்லை. எலியாப் எதிர்கொண்டிருக்க வேண்டும், எலியாபால் முடியவில்லை. இஸ்ரவேல் இராணுவத்திலே பல வீரர்கள் இருந்தார்கள், அவர்கள் அந்த இடத்திலே அதை எதிர்கொண்டிருக்க வேண்டும், அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் கோலியாத்தை பெரியவனாய் பார்த்தார்கள். ஐயோ, கோலியாத் இவ்வளோ உயரமா இருக்கிறானே, இவனை எப்படி மேற்கொள்ள முடியும்? கோலியாத்தை சமாளிக்க நம்மளால் முடியாது, நாம் ஈஸியா தோத்துடுவோம். கோலியாத்தை எப்படியும் நம்மால் மேற்கொள்ள முடியாது, அவன் மிகவும் உயர்ந்தவன், பலசாலி என்று கோலியாத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது எப்படி கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது என்றால், தாவீது கோலியாத்தை விட பெரியவராயிருந்த, தனக்குள் இருந்த பெரிய தேவனை அவன் நோக்கி பார்த்தான். அவனுக்கு முன்னிருந்த சவால்கள் அவனுக்கு பெரியதாய் தோன்றவில்லை. அதை காட்டிலும் வல்லமை படைத்த தேவன் அவனுக்கு பெரியவராய் தோன்றினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் சவால்களை மேற்கொள்வதற்கு அப்பேற்பட்ட விசுவாசம், தாவீதுக்குள் இருந்த விசுவாசம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. தாவீது எப்படி தேவனை நோக்கி பார்த்தானோ, அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 16 எப்படி விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறானோ,
அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் எதிர்கொண்டிருக்கும் எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.